நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற இயற்கை பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதனால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரம்மாஸ்திரம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நொச்சி இலை ஒரு 10 கிலோ, வேப்ப இலை ஒரு 3 கிலோ, புளிய இலை ஒரு 2 கிலோ, அப்புறம் வந்து நாட்டு மாட்டு கோமியம் ஒரு 10 லிட்டர், மம்பானம் ஒன்று. கண்டிப்பாக மம்பானம் தான் எடுத்துக்கணும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். நொச்சி இலை, வேப்ப இலை, புளிய இலை இந்த 3 இலையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்குருங்க. இந்த மாதிரி 3 இலை தலைகளை நீங்கள் அப்படியே அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கிறத விட அதை வந்து நீங்கள் அரைச்சி அல்லது வந்து அதை தூளாக்கி போட்டிங்கன்னா அதனுடைய அந்த சாறு வந்து இன்னும் அதிகமாக இறங்கும். இன்னும் அந்த பிரம்மாஸ்திரத்தோட அந்த பலன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முதல்ல மம்பானையை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்க. சூடு பண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க பசுமாட்டு கோமியத்தை 10 லிட்டரை வந்து அந்த மம்பானையில் ஊற்றுங்க. ஊற்றின உடனே வந்து அந்த கோமியமும் கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும். சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த மூலிகைகள், அந்த நொச்சி இலை, வேப்ப இலை, புளிய இலை, அது 3ஐயும் வந்து அதை உள்ளார போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 3 அல்லது 4 முறை நல்லா கொதித்து வர விடுங்க. அப்படி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதனுடைய சாறுகள் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சாரெலாம் இறங்கினதுக்கப்புறம் அந்த மம்பானையில் வந்து அந்த வாய்ப்பகுதியை வந்து நல்லா ஒரு துணியை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு அது ஒரு நிழலான ஒரு ஈரப்பதம் இல்லாத இடத்துல வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு அது அப்படியே இருக்கணும். அதை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அந்த துணியை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிரம்மாஸ்திரம் ரெடியாக இருக்கும். 2 நாள் கழித்து அந்த பானையில் இருக்க அந்த இலை தலையில் வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த சாறை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பிரம்மாஸ்திரம். இப்படி கிடைச்ச பிரம்மாஸ்திரத்துலேருந்து 2.5 லிட்டர் எடுத்து அதில் வந்து 3 லிட்டர் கோமியத்தை மறுபடியும் கலந்து அதை மறுபடியும் ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலந்தோம்னா அதை வந்து நம்ம 1 ஏக்கர் பரப்பளவு உள்ள பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தி தெளிக்கலாம். பூச்சி தாக்குதலை பொறுத்து இது வந்து மாதத்துக்கு இந்த பிரம்மாஸ்திரம் கரைசலை வந்து 2 அல்லது 3 முறை தெளிக்கலாம். அது எந்த பயிருக்கானாலும் தெளிக்கலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்த பிரம்மாஸ்திரம் முக்கியமாக நமக்கு என்ன நன்மை செய்யுது அப்படின்னா, அஸ்வினி பூச்சியில் வந்து வரவிடாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் வரக்கூடிய அந்த பூஞ்சான நோய்கள்லாம் வந்து அந்த கிருமிகள் அது வந்து பரவிடாமல் தடுக்குது. விவசாயிகள் நிறைய செலவு பண்ணி செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி மருந்துகளை வாங்கி தெளிக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கை முறையில் அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த இயற்கை முறையை ஒரு தடவை செஞ்சு பார்த்து அதனுடைய பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முயற்சி பண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இதே பண்ணலாம். இதில் எந்த ஒரு செலவும் இல்லை. இது வந்து சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு தீங்கும் கிடையாது. செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாகவும் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி இயற்கை பூச்சி விரட்டிகளாக இருக்கட்டும் அல்லது இயற்கை இடுபொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதாவது கொதிக்க வச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வந்து மண்பானையில் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும்போது அதனுடைய பலன் வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் வேறு ஒரு உலோகங்கள், அதாவது அலுமினியம் அந்த மாதிரி வச்சு நம்ம செய்யும் பொழுது நம்ம அந்த உலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் வந்து இந்த இயற்கை இடுபொருட்களில் வந்து கலந்து அதனுடைய பலன்கள் வந்து கிடைக்க பெறாமல் போகலாம். அதனால் வந்து மம்பானை யூஸ் பண்ணுறது, அதாவது பயன்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து 2 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அந்த பிரம்மாஸ்திரம் இப்படி தான் இருக்கும். இதில் இருக்க அந்த இலைதலையில் வடிச்சிட்டு நம்ம அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவை விவசாயிகள்கிட்ட மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க கூட பகிர்ந்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.